ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யூடியூப் டெஸ்ட் நம்பர் 14ஓட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஆல்ரெடி 13 நம்ம காம்பவுண்ட் டெஸ்ட் தான் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து 14 இப்போ 13லேயே வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு 8 மார்க் 9 மார்க் வாங்கியிருந்தீங்க. அது காம்பவுண்ட் டெஸ்ட்டில் நல்ல ஒரு டஃப்பான சம்ஸாக வச்சுருந்தாங்க. அதுலேயே நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தீங்க. வெரி குட். அதனை தொடர்ந்து இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 4ஓட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஒரு தொகை 3 வருடத்தில் கூட்டு வட்டி விதத்தில் 1.33 மடங்காகிறது என்றால் வட்டி விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நம்ம பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லை. நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரியும். காம்பவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு P1 + R/100 பவர் n. இதுதான் நம்ம காம்பவுண்டஸோட ஃபார்முலா. அப்போ காம்பவுண்ட் அமௌண்ட் எப்படி இருக்குமா, 1.331 மடங்குன்னு சொல்கிறான். அப்போ இந்த பிரின்சிபல் நமக்கு தெரியாது. 1.331 டைம்ஸ் நான் வந்து 4 ரூபா 3 ரூபா போடுறேன்னா என்ன சொல்லுவோம், டைம்ஸ் 1.331 டைம்ஸ்னா மல்டி பண்ணுவோம். 2 மடங்கு ஆகிறதுனா 2 ஆள் இருக்குமா, 3 மடங்கு ஆகுதுன்னா 3 ஆள் இருக்குமா. இங்கே என்ன பண்ணுறான், 1.331 டைம்ஸ்னு சொல்கிறான். நான் எவ்வளோ போட்டேன்னு தெரியாது. அது எவ்வளோ மாறப்போகுது, 1.331 டைம்ஸாக மாறப்போகுது. அப்போ நம்ம அப்படியே எழுதியாச்சு. இப்போ அடுத்து வேறு இதில் என்ன தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கேட்டது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு இங்கே 1 + R/100 பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை ஆண்டுகள்னால் 3 ஆண்டுகள்னு சொன்னதுனால இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, சிம்பிளாக இந்த பிரின்சிபல் கேன்சல் ஆயிடும். இவ்வளோதான் சம். 2 மடங்குனா 2 ஆள் இருக்கும், 4 மடங்குனா 4 ஆள் இருக்கும், 3 மடங்குனா 3 ஆள் இருக்கும். இங்கே 1.31 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல மேலே புள்ளி இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், 3 ஜீரோவால் பெருக்குவோம். அப்போ தொகுதியை 3 ஜீரோவில் மல்டி பண்ணால் பகுதியை 3 ஜீரோவில் மல்டி பண்ணுவோம். இந்த சைடு நமக்கு இருக்கிறதோ 1 + R/100 பவர் 3. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஹைலைட் என்னென்னா, இது கியூப் நம்பர்னா இது கியூப் நம்பராக தான் இருக்கும், இது ஸ்கொயர் நம்பர்னா ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். அவ்வளோதான் கதை, சம் முடிஞ்சு போச்சு. அப்போ இது கியூப் நம்பர்னால இது கியூப் நம்பரு. இதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 11 கியூப் தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121. இது 10 கியூப் தான் 1000. முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த சைடு வேறு 1 + R/100 மட்டும் இருக்குது. இந்த 1 இங்கிட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது -1 மாறிடும். இது கலப்பு பின்னமாக இருக்குது. இதை நம்ம பின்னமாக மாற்றினோன்னா 10 -10 11ல் 10 போச்சுன்னா 1. ஸோ லெஃப்ட் சைடு மீதி இருக்கிறது 1/10, ரைட் சைடு மீதி இருக்கிறது 6/100. ஒரு ஜீரோ தூக்கிடலாம். ஸோ குறுக்கால பெருக்குனீங்கன்னா R = 10% அப்படின்னு எடுத்துடலாம். சரிங்களா? ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அசல் தெரியாது. தொகை எப்படி மாறப்போகுது, மடங்காக மாறப்போகுது. 1.331 டைம்ஸ் அத்தனை மடங்காக மாறப்போகுது. ஓகே, போட்டாச்சு. அடுத்தது 1 + R/100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் தெரியும். அப்போ 2 பிரின்சிபல் தூக்கிடலாம். மேலே புள்ளி இருந்தால் கீழே ஜீரோ சேர்ப்போம். அப்போ நமக்கு 3 ஜீரோ. அப்போ 3 ஜீரோவோட பெருக்கணும்னா 3 ஜீரோ முடிஞ்சு போச்சு. 1 + R/100 பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல கியூப் நம்பரை வித் கியூப் நம்பர். அப்போ 2 சைடு நம்ம என்ன பண்ணுவோம், கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும், 11/10 மாறி. லெஃப்ட் சைடு மீதி இருக்கிறது 1 + R/100. 1 அங்கே போனால் மைனஸ் ஆக போகுது. 1/10 = 6/100 இருக்கும். ஒரு ஜீரோ தூக்கிட்டு குறுக்க பெருக்குனீங்கன்னா R = 10% அப்படின்னு கிடைக்கும். சிம்பிள். அடுத்தபடியாக 1.5 ஆண்டுகளுக்கு 50,000 ரூபாயை ஆண்டிற்கு ஒரு முறை மற்றும் என்ன அரையாண்டுக்கு ஒரு முறை அசலுடன் சேர்த்து கூட்டு வட்டி தொகைக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறான். அப்போ முதல்ல இயர்லி பண்ணுமா, அப்புறம் ஆஃப் இயர்லி பண்ணுமா, 2க்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். அப்போ முதல்ல ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னோன்னா, நம்மகிட்ட இருக்கிற அசலு 5000 ரூபாய், ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னதுனால ஸோ நம்மகிட்ட 1.5 வருஷம் இருக்குது. ஒரு வருஷமாக இருந்தால் 104/100. ஓகே, இன்னொரு அரை வருஷம் இருக்கு இல்லையா, அதனால் வட்டி விகிதத்தை பாதியாக மாற்றிடணும். ஒரு வருஷத்துக்கு 4%, அரை வருஷத்துக்கு பாதி 2%. அப்போ என்ன இருக்கும் போது 102/100 போட்டோன்னா ஆண்டுக்கு ஒரு முறைக்கான காம்பவுண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு வட்டியை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அரையாண்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். அப்போ அரையாண்டு அப்படின்னு சொல்லும்போது 5000 × 1.5 வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 அரையாண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு, இங்கே 1.5 வருஷம், அப்போ 3 அரையாண்டு இருக்குது. அப்போ வட்டியை 3 டைம் கால்குலேட் பண்ணணும். அதுலேயும் தொடர்ந்து 4% per annum வருடாந்திர வட்டி வந்தால் 4%. நமக்கு அரையாண்டு, அப்போ வட்டி
2% ஆயிரும். ஸோ 102/100, 102/100, 102/100 முடிஞ்சுதா? இப்போ இதில் இதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் காம்பவுண்ட் அமௌண்ட் கழிக்கணும். இதுலையும் கழிச்சா நம்ம ஈஸியாக வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு முதல்ல இயர்லி, அடுத்தது ஆஃப் இயர்லி. 1 வருஷம் போட்டாச்சு. அப்புறம் அரை வருஷம் இருக்குது. அரை வருஷத்துக்கு வட்டியை மாற்றிடணும். அரை வருஷத்துக்கு மாற்றிடணும். 1 வருஷத்துக்கு 4%, அரை வருஷத்துக்கு 2%. இங்கே எல்லாமே அரை வருஷத்துக்கு போடுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ 1.5 வருஷம். 1.5 வருஷத்தில் 3 அரையாண்டுகள் இருக்குது. அப்போது 3 டைம் வட்டி போடணும். இந்த போட்டாச்சு. அப்போ முதல்ல 2 3 0 இருக்குது, அடித்தாச்சு. இந்த 5 வச்சு அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா 52 அப்படி கிடைக்கும். அப்போ 102ஐயும் 52ஐயும் நம்ம பெருக்கணும். வேறு வழி இல்லை. பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது 5304 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 1 2 1 3 0 தூக்கியாச்சு. இந்த 5 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 2 டைம்ஸு, இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா 51. அப்போ இதை நம்ம பெருக்கணும். இது 102 ஸ்கொயர். நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா 2 வச்சு திருப்பி அடிச்சுட்டு போயிடாதீங்க, மாட்டிக்குவோம். அப்போ இந்த 102 ஸ்கொயரை நம்ம எப்படி பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 ஸ்கொயர் இது எப்படி பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100 + 2 எப்படி எடுத்துக்கணும். சரியா? 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. இந்த 100 விட்டுருங்க. +2 இருக்கா? இது கூட +2 கூட்டினா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 104. 102 ஸ்கொயர் இவ்வளோ தான். 102 ஸ்கொயர் வேணுன்னா 100 + 2. 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. 2 டிஜிட்டை இன்சர்ட் பண்ணணும். 04. இந்த 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த 1 விட்டுருங்க. 2 எக்ஸ்ட்ரா இருக்கா? அதில் கூட்டிங்கன்னா அதான் 102 ஸ்கொயர். அது கூட என்ன பண்ண போகிறோம்? 51 பெருக்க போகிறோம். சரியா? பெருக்கி 2 ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5306.06 கிடைக்கும். இங்கே நமக்கு அசலை கழிச்சிட்டிங்கன்னா 304 ரூபா வட்டி. இங்கே அசலை கழிச்சிட்டிங்கன்னா 306 ரூபா 4 பைசா வட்டி. 2 வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஆன்சரு 2 ரூபா 4 பைசா. ஓகேவா? அப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாத்தையும் பெருக்கி வட்டி கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் பெருசாக சுற்ற வேண்டியது இருக்குண்ணே. இது ஒரிஜினல் மெத்தட், எல்லோரும் இப்படி தான் போடுவாங்க. அப்போ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? வட்டி எப்போ சேமாக இருக்கோ அப்போ இந்த 3 ஆண்டுகள் 3 டைம் போட்டதுனால 3 ஆண்டுகள் மெத்தடில் போடலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போது 3 ஆண்டுகள் மெத்தடில் போட்டோம்னா இது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் டக்குன்னு இதை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். பாருங்கள், அசல் நமக்கு தெரியும் 5000 ரூபாய். 3 இயர்ஸ்க்குனால 331 மெத்தடில் போடுறோம். 3 வருடம் இல்லையா? 1.5 வருஷம் ஆஃப் இயர்லி. அப்போ கண்டிப்பாக 2ஆல் பெருக்கிறோம், 3 டைம்ஸ் போடணும். அப்போது அப்புறம் வட்டி விகிதம் 4% இருக்குது. அரையால் வகுக்கணும், 2ஆல் வகுக்கணும். அதுதான் 2%. அப்போ 5000 ரூபாயில் 2% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. கண்டுபிடிச்ச 100 ரூபாயில் 2% எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபா. கண்டுபிடிச்ச 2 ரூபாயில் 2% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 4, கீழே 2 முட்டை இருக்குது. அப்போ 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். 0.04. இதை அப்படியே 3ஆல் பெருக்கும். நமக்கே தெரியும். இதை 3ஆல் பெருக்குன்னா 300. இதை ஒரு 3ஆல் பெருக்குன்னா 6. இதை 0.04 கூட்டினீங்கன்னா 306 ரூபா 4 பைசா. இது 1.5 ஆண்டுகள் அரையாண்டு விகிதத்தில் 4%, 2% போட்டால் 304 ரூபா 4 பைசா. இங்கே நமக்கு 304 ரூபா. 2டையும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ கழிச்சா ஆன்சரு எவ்வளோ? 2.04. 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். வேகமாக பெருக்க தெரியணும், அடி கொடுக்க தெரியணும். தெரிஞ்சால் இந்த சம் ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 1632 ரூபா கூட்டு வட்டி அசலை காண்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ நமக்கு அசல் தெரியணும். அப்போ இங்கே தான் முக்கியம். அப்போ இந்த சமயம் நம்ம என்ன பண்ணலாம்னா லாஜிக் படி போட்டிங்கன்னா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் ப்ரேம் பண்ணி பெருசாக உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசலை நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்வாங்கன்னா வழக்கமாக பாருங்கள், பிரின்சிபல் தெரியாது. 1 + r/100. அப்போ ஆண்டுகள் 2 ஆண்டுகள். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எழுதிடுவோம்? ஈக்குவல் டு காம்பவுண்ட் அமௌண்ட்டு. இதான் ஃபார்முலா.
அசல் நமக்கு தெரியுமா? தெரியாது. வட்டி வீதம் தெரியும் 4%. அப்படி எப்போ எழுதிடுவோம்? 104/100ன்னு எழுதிடுவோம். இங்கே ஸ்கொயர் காம்பவுண்ட் அமௌண்ட்டு, ஃபார்முலா காம்பவுண்ட் அமௌண்ட். இது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அப்படியே எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 1232 ரூபா வட்டி, இது கூட அசலை கூட்டணும்னு எழுதணும், பீன்னு எழுதணும். அப்போ இந்த பி இங்கிட்டு கொண்டு வந்து வகுத்து அதை குறுக்கால பெருக்கி இருபடி சமன்பாடுகள் மாதிரி பெருசாக செய்வாங்க, கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பிரின்சிபல் தெரியாது, வட்டி 4%, 104/100, 104/100. அசல் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அசலாக எடுத்துக்குவேன். 100 × 100 எவ்வளோ ரூபா? 10,000 ரூபாய். 100 × 100 10,000 ரூபாய். இப்போ இந்த 10,000 2 கேன்சல் ஆயிரும். நான் ஒரு வேளை 10,000 ரூபா 4%, 2 வருஷத்துக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 104 ஸ்கொயர். இப்போ சொல்லி கொடுத்தானா 104 ஸ்கொயர். என்ன சொன்னேன்? 100 + 4 ஸ்கொயரு. 4 அங்கே 16, 100 விட்டுரு, இது கூட 4 கூட்டிருன்னு சொன்னேன். அப்போ எவ்வளோ வந்துருச்சு? 10,816 ரூபா வந்துருச்சு. 10,000 ரூபா போட்ட எனக்கு 2 வருஷத்தில் 4% எனக்கு 816 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ கிடைக்கணுமா? 1232 ரூபா கிடைக்கணுமா? பாருங்கள், 10,000 ரூபா போட்ட எனக்கு 2 வருஷத்தில் 4%ல் 816 ரூபா கிடச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 1232 ரூபா கிடைக்கணும்னா நான் எவ்வளோ ரூபா போடணும்? இவ்வளோ தான் சம், முடிஞ்சு. ஒரே ஸ்டெப். 10,000 ரூபா போடுறேன், 2 வருஷத்துக்கு போடுறேன், 4 வருஷம். 10,000 எப்படி தான் வந்துச்சு அப்படின்னா, இந்த கீழே வகுப்படாத நம்பர் இந்த 2 எடுத்து போய் இங்கே தூக்கி போட்டுறணும். அதான் அசல். அதான் அசல். 10,000 இருக்கும் பட்சத்தில் 4%ல் 2 வருஷத்துக்கு எனக்கு 816 ரூபா வட்டியாக கிடச்சிருக்கு. இப்போ கணக்குப்படி எவ்வளோ கிடைக்கணும்? 1232 ரூபா கிடைக்கணும். அப்போ 1232 ரூபா கிடைக்கணும் எனக்கு எவ்வளோ? இங்கே பாருங்கள், ஒரே அடி பார்த்தாலே தெரியுதா? 2 மடங்கா இருக்கா? 2வா குறுக்க பிறகுனா 10,000 × 2 20,000. அவ்வளோதான் சம். ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். இப்படி எழுதுவாங்க, ஒரு சுற்றி வரும், அது நம்ம இப்படி போட்டோம்னா ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக ஜாலியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான் கணக்கு. அடுத்தபடியாக 4,000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி யாதுன்னு கேட்டிருக்கேன். அப்போ 4,000 ரூபா 10%, 110/100, 110/100, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2 வருஷத்துக்கு வட்டி வீதம் 10% முடிஞ்சு போச்சு. ஒரு அரை வருஷம் இருக்குல்ல, அரை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ அரை வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்குன்னா 10%, அரை வருஷத்துக்குன்னா 5% இன்ட்டு 105/100. இதுதான் அங்கே சொல்கிறான். ஆனால் ஃபைன் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2.5 years on 4,000 principal of rupees 4,000 at 10% per annum if the interest is compounded yearlyன்னு கேட்டிருக்கான். என்ன அப்போ நம்ம 2 4 6 0 1 2 3 4 5 தான் இருக்கா? சரி, அப்போ ஒரு 0 இருக்கு. 6 0 5 0 அடிச்சு முடிஞ்சது. இப்போ நம்ம 5 அடிக்க போகிறோம். அடித்தா 2 times, இங்கே 21 times, 2 அடித்தா இங்கே 2 times. முடிஞ்சுதா? பெருக்கிடலாமா? பெருக்கணும்னா 11 ஸ்கொயர் 121. இதை 2ஆல் பெருக்கணும்னா 42. இதை நம்ம பெருக்க போகிறோம். 2 4 2 4 8 4. ஸோ 2 8 0 5. நம்ம போட்டது 4,000 ரூபா, கிடைச்சிக்கிறது 1082 ரூபா. அப்போ வட்டி எவ்வளோ? இதில் அசலை கழிச்சிடணும். ஏன்னா கிடைக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை 3 போடலாமா? போடக்கூடாது. சார் 3 டைம் எழுதியிருக்கீங்களா, போன சம்பளம் போட்டிருக்கீங்களா, இங்கே போடக்கூடாது. வட்டி வீதம் சேமாக இருக்கணும். இங்கே 10%, இங்கே 10%, இங்கே 5%. வட்டி வீதம் மாறி விட்டுச்சுன்னா நம்ம ஷார்ட்கட் படம் ஓடாது. என்ன தான் பண்ணியாகணும்? இப்படி தான் போடணும். ஸோ வட்டி வீதம் மாறிச்சுன்னா பெருக்கி அடிச்சிட வேண்டியதான். கிடைக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அசலை கழித்தால் கிடைக்கிறது காம்பவுண்ட் அமௌண்ட், அசலை கழித்தால் கிடைப்பது வட்டி 1082. அவ்வளோதான் சம்மு. அடுத்தபடியா 2,400க்கு 5% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த ஃபார்முலா இல்லாமலும் செய்யலாம். நம்ம ஃபார்முலாவே பழகிறதுனால ஃபார்முலாவே போடுறோம். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P/r²/100². வித்தியாசம் தெரியாது. அசல் 2,400 ரூபா, 6 5 × 5 டிவைடட் பை 100 × 100. அவ்வளோதானா? இந்த 2 முட்டை, இந்த 2 முட்டை 5 வச்சு அடிச்சிங்கன்னா 20 டைம்ஸ், 5 வச்சு அடித்தா 4 டைம்ஸ், 4 வச்சு அடித்தா 6 டைம்ஸ். ஆன்சர்
6 முடியுதா? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். டிஃபரன்ஸு கேட்டிருக்கான், அசல் கொடுத்துட்டா, வட்டி வீதம் கொடுத்துட்டா, ஃபார்முலா தூக்கி எழுதுனா ஒரே அடி ஒரே ஸ்டெப்பு முடிந்தது. ஆண்டுக்கு ஒன்று, ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு 1200 ரூபாய் மீது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். அப்போ இதுவும் நம்ம ஏற்கனவே போட்ட அதே சம் மாதிரி தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. முதல்ல 1200 ரூபாய் இருக்கான், ஆண்டுக்கு ஒரு முறை 10% வட்டி விகிதத்தில் ஓர் ஆண்டிற்கு 1200 ரூபாய் மீது அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறான். அப்போ நம்ம அது ஒரு வருஷம் 10%. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தனி வட்டி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். தனி வட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அசல் நமக்கு தெரியும் 1200 ரூபா, ஆண்டுகள் ஓராண்டு, வட்டி விகிதம் 10%. இப்போ நம்ம அடித்தோன்னா எவ்வளோ கிடச்சிருக்கோம்? 120 ரூபா கிடச்சிருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்கன்னா. இப்போ இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அரையாண்டுக்கு போட சொல்கிறான், சரியா? அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அரையாண்டுனா அசல் இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ நமக்கு அரையாண்டுனா அதை பாதியாக்கிடுவோம். ஒரு வருஷத்தில் 2 ஆஃபேலி இருக்குது, ஸோ 2 டைம்ஸ் எழுதியாச்சு, முடிஞ்சுதா? அப்போ இதை வகுக்கலாம், 2 0 2 0. அடுத்து நம்ம 5 அடித்தோன்னா 2 × 20, இங்கே 21, 5 வச்சு அடிச்சோன்னா 4, இங்கே 21, 4 வச்சு அடிச்சோன்னா 3, 21 ஸ்கொயர். 21 ஸ்கொயர் எவ்வளோ? 441. 3 இருக்குன்னா 3, 4 12 1, 12 1 13. 1200 ரூபா போட்டிருக்காரு, 1323 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 123 ரூபா கிடச்சிருக்கு. இதில் அசலை கழிச்சுட்டா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 120 ரூபா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 123 ரூபா. ரெண்டையும் கழிச்சோன்னா 3 ரூபா ஆன்சர். இதான் கேட்டிருக்கேன். ஓகே, இதை நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கிறதுனால 2-1 போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2-1. முதல்ல 12,000 1200 ரூபாய்க்கு 5% எவ்வளோன்னு பார்க்குறோம். அடிச்சா 5 12 60 ரூபா. கண்டுபிடிச்ச 60 ரூபாய்க்கு 5% எவ்வளோன்னு பார்ப்போம். 3 ரூபா. 2ஆல் பெருக்கணும், 1ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கினா 120, 1ஆல் பெருக்கினா 3, இந்த கிடச்சிருச்சு 123. இப்படி போட்டால் சிம்பிள் ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக போட்டு போயிடலாம். அப்படி போட்டால் காமம் நம்மளை கண்டுபிடிச்சி அசலை கழித்து வட்டியை கண்டுபிடிச்சி அப்படியாமல் போனோம். இது நம்ம சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஜாலியாக சம்ம போட்டலாம். ஒருவர் ஆண்டு வட்டி 4% 50,000 ரூபாய் வங்கி கடனாக பெற்று ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டால் 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய வட்டி என்னன்னு கேட்டிருக்கான். 2 வருஷம் 2-1 போடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 50,000 4%, 4/100. 50,000 4%, 4/100. 2 முட்டை 5 × 4 20. 2000 கண்டுபிடிச்ச 2000த்துக்கு 4%னா எவ்வளோ? கண்டுபிடிச்ச 2000த்துக்கு 4%னா எவ்வளோ? 4 × 8 80. 2ஆல் பெருக்கிறோம், 1ஆல் பெருக்கிறோம், கூட்டுறோம். 2ஆல் பெருக்கினா 4000 ரூபா, 1ஆல் பெருக்கினா 80 ரூபா, 2ஐயும் கூட்டினா 4000. ஒன்றுமே கிடையாது, சும்மா தூக்கி எழுதுனா போதும். 2 வருஷமா 2-1, 3 வருஷமா 3-3-1 அப்படி எழுதி நேரத்தையும் பார்த்தோம். 50,000 ரூபாய்க்கு 4% எவ்வளோ? கண்டுபிடிச்ச வட்டி அதுக்கு 4% எவ்வளோ? அப்படி தூக்கி எழுதணும்னா 2ஆல் பெருக்கி 1ஆல் பெருக்கி 2ஐயும் கூட்டி போட்ட காயத்ரி 12,000 5% கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் N ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து அவர் முடிவில் 1330 13,230 என்ன எவ்வளோன்னு கேட்டிருக்கான். காயத்ரி 12,000 ரூபா போடுறாங்க. இது P1 + R நமக்கு தெரியும், R 5%. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், 100 கூட ஆட் பண்ணி எழுதிடுவோம்.
அப்போ 105/100 இருக்கும். எத்தனை ஆண்டுகள் தெரியாது. கடைசியில் காம்பவுண்ட் அமௌண்ட் 13,230 மாறிட்டுன்னு சொல்லிட்டான். இவ்வளோதான் கதை, சிம்பிள் சம்மு. சரியா? இப்போ இந்த 12,000 இங்கே கொண்டு போயிடலாம். இது லைட்டாக 5 வச்சு அடிச்சிங்கன்னா 21/20 கிடைக்கும். இந்த எண் நமக்கு தெரியாது. இங்கே நம்மகிட்ட இருக்கிறது 13230. இங்கே நம்மகிட்ட இருக்கிறது 12,000. இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இதை எதால் அடித்தா ஸ்கொயர் நம்பராக மாறும்? ஏன்னா இங்கே 21 ஸ்கொயர் வரணும், இங்கே 20 வரணும். ஏன்னா காம்பவுண்ட்னால அப்படி தான் இருக்கும் பிரச்சனை. அப்போ நம்ம இதை 3 வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 3 12 400, 4 3 12 4 4 1 முடிஞ்சுதா? இது 21 ஸ்கொயரு, இது 20 ஸ்கொயர். அப்போ எப்படி இருக்கும்? லெஃப்ட் சைடு 21/20 பவர் n. இங்கே என்ன இருக்கும்? 21/20 பவர் 2 இருக்கும். n = 2 முடிஞ்சுதா? இங்கே என்ன சேம் ஆயிடுச்சுல? அப்போ n = எவ்வளோ? 2, 2 ஆண்டுகள். அவ்வளோதான் சம்பளம். அப்போ நம்ம இங்கே இருக்க அசலம் தூக்கி அங்கே கீழே போடுறோம், அடி கொடுக்குறோம். அடுத்தது 4ஆல் வகுக்கிறோம். ரெண்டுமே ஸ்கொயர் நம்பரை மாற்றியாச்சு. அப்படியே தூக்கி எழுதுனா முடிஞ்சு போச்சு வேலை. அப்போ இந்த சம்பளம் பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது ஒரே அளவிலான வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியாக 660 ரூபாயும் கூட்டு வட்டியாக 696 30 கிடைக்கும் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்கான். நல்லா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். சிம்பிள்னஸை பொறுத்தளவில் எல்லா வருஷமும் சேமாக தான் இருக்கும். பாருங்களேன், நான் ஒரு 1000 ரூபா போடுறேன், ஒரு வருஷத்துக்கு போடுறேன், 10% போடுறேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு ஒரு வருஷத்துக்குன்னா 100 ரூபா கிடச்சிருக்கும். இதே 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன் 200 ரூபா கிடச்சிருக்கும். 3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன் 300 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு எல்லா வருஷம் வட்டி ஒரே வட்டி தான் கிடைக்கும் சிம்பிள்னஸில். அப்போது 2 வருஷத்துக்கு 330 ரூபா. அப்போது 2 வருஷத்துக்கு 660 ரூபா. அப்போ முதல் வருஷமும் 330 ரூபா, 2ஆவது வருஷமும் 330 ரூபா தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சிம்பிள்னஸை பொறுத்தளவுல காம்பவுண்டஸை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் இயர் சேமாக தான் இருக்கும். ஏன்னா காம்பவுண்டஸ் என்ன பண்ணுவோம்? வட்டிக்கு வட்டி போடுவோம். கரெக்டாக? இப்போ வந்து இது காம்பவுண்டஸில் போடுங்களேன். என்ன எழுதுவீங்க? P இன்ட்டு 100 மேலே எழுதுவோம், கீழே 100 எழுதுவோம். சரியா? 1100 ரூபான்னு கிடச்சிருக்கோம். 1000 ரூபா அசலை கழிச்சிட்டிங்கன்னா வட்டி எவ்வளோ தான்? 100 ரூபா தான். பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு போட்டால் சிம்பிள்னஸ் இருந்தாலும் காம்பவுண்டஸ் மொதல் வருஷம் எப்படி தான் இருக்குது? சேமாக தான் இருக்குது. 2ஆவது வருஷமும் பாருங்கள், இங்கேயும் அதே 100 ரூபா தான் வந்திருக்கு, அதனால் 200 ரூபா வந்திருக்கு. ஆனால் இங்கே 2ஆவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 110/100ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா 11 ஸ்கொயர் 121 கிடச்சிரும். அதாவது வட்டி எவ்வளோ ஆயிரும்? 210 ரூபாயா மாறிடும் 2ஆவது வருஷத்தில். ஆனால் அங்கே பாருங்கள் 200 ரூபா தான். ஏன்னா எல்லா வருஷமும் சிம்பிள் சேமாக இருக்கும், காம்பவுண்டஸும் மாறிடும். அப்போது இங்கே 620 ரெண்டுமே பாதி எல்லா வருஷமும் சேமாக இருக்கும், 330. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது ஆண்டும் இங்கேயும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இங்கே ரெண்டுமே 330. அப்போ இங்கே முதல் வருஷம் 330 இருந்துச்சுன்னா 2ஆவது வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 366 30 இருக்கும். இது 2ஆம் ஆண்டு. சரியா? அப்போ முதல் வருஷம் 330 இருந்து 2ஆவது வருஷம் பாருங்கள் எவ்வளோ கூடிச்சு? 36 ரூபா 30 கூடிடுச்சு. இது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். இதுதான் கேள்வி. முடிஞ்சுதா? அப்போ நம்ம முதல் வருஷம் சிம்பிள்னஸ் காம்பவுண்டஸும் சேமாக இருக்கும். ஓகே, மொத்தம் 696 30 முதல் வருஷம் 330 ரூபா போயிட்டுனா 2ஆவது வருஷம் 366 30. அப்போ நமக்கு இந்த இடத்துல முதல் வருஷத்துக்கு 2ஆவது வருஷத்துக்கு எவ்வளோ கூடியிருக்கு? 36 ரூபா 30 கூடியிருக்கு. அப்போ 330க்கு எத்தனை சதவீதம்? மேலே புள்ளி இருந்தால் கீழே 0 சேர்த்துருவோம். 2 0 கேன்சல் ஆயிரும். 33 வச்சு அடித்தோன்னா 1 33 மீதி 3 33 11. ஸோ 11%. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தனி வட்டி எல்லா வருஷமும் சேமாக இருக்கும். கூட்டு வட்டியும் தனி வட்டியும் முதல் ஆண்டு சேமாக இருக்கும். அடுத்து தனி வட்டி சேமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் கூட்டு வட்டி கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அது தெரிஞ்சால் போதும் சாப்பிடலாம். முதல் வருஷம் 330, 2ஆவது வருஷம் 366 30 எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு பார்க்குறோம். 36 30. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தா ஆன்சர். ஸோ ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல நன் ஆஃப் திஸ் ஆன்சரு
11% தான் ஆன்சர். நன்னாவது. இதே மாதிரி சமயம் நிறைய வரும். லாஜிக்கில் போட்டால் பெருசாக இருக்கும், ஷார்ட்கட்டில் ஒரே ஸ்டெப்பில் போட்டுருவோம். கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் தொடங்க அசலை போல் 8 மடங்கு எடுத்துக்கொள்ளும் வருடம் என்னன்னு கேட்டிருக்கான். பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக 10 வருஷம் ஆகுதான். இங்கேயும் இந்த இரட்டிப்பு அப்படின்னாலும் இந்த 8 வருஷம்னா என்ன எழுதிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப். இந்த பேஸு சேம் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா சமயம் இப்படி தான் இருக்கும். எந்த சமயம் எடுத்து பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். 2 கியூப். இந்த பவரை வச்சு இங்கே பெருக்குனீங்கன்னா ஆன்சர் 3 × 10 எவ்வளோ? 30 இயர்ஸ். சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க? 3 வருஷம் கொடுத்துட்டு 27 டைம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த பவர் எப்போவுமே நமக்கு சேமாக தான் இருக்குது. அல்லது நம்ம அசலை 100ன்னு எடுத்து இது நம்ம செய்யலாம். சரியா? இது ஷார்ட்கட்டில் ஒரே ஷேப்பில் போட்டுடலாம். 2 மடங்கு ஆகுது 10 ஆண்டுகளில். 8 மடங்கு எப்போன்னு கேட்குறான். அப்போ 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாம். இந்த பேஸை சேமாக வைக்கணும். பவர் வச்சு இங்கே பெருக்குறீங்க ஆன்சர் 30 வருடங்கள். சரியா? நேற்று கொஸ்டினோட இன்னைக்கு கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், கஷ்டப்படுற மாதிரி இல்லை. அரையாண்டுகள்லாம் என்ன பண்ணணும், காலாண்டுகள்லாம் என்ன பண்ணணும், ஆண்டுக்கு ஒரு முறைனா என்ன செய்யணும், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சிம்பிளஸ்ட் காம்பவுண்டர் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம வந்து ரிவிஷன் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின்லாம் கேட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 டாப்பிக்கும் தரவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் 25க்கு 6 முதல் 7 மதிப்பெண்கள் கட்டாயமாக வாங்க முடியும் என நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.